அடுத்தபடியாக என் நசா பாத்திமா ஹவுதுல் கௌசர் சம்பந்தமாக நம்மிடத்திலே கூற வருவார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அளவற்ற அல்லாஹ்வின் நிகரற்ற அன்புடையவனாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் துவங்குகிறேன். நான் இப்பொழுது உங்கள் முன் ஹவுலுல் கௌசரை பற்றி கூற வந்துள்ளேன். ஹவுலுல் கௌசர் என்ற ஒரு நீர்த்தடாகம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சிறப்பு பரிசாக வழங்கப்பட்ட பெரும் மழைக்கொடையாகும். சொர்க்கத்தினுள் அல் கௌசர் என்ற ஒரு நதி உண்டு. அதிலிருந்து வெளியேறும் நீர் ஒரு தொட்டியில் சேமிக்கப்படும். அந்த தொட்டி சொர்க்கத்தின் அருகே இருக்கும். இதற்கே ஹவுலுல் கௌசர் என்பார். ஹவுலுல் கௌசர் நீர் தடாகத்தின் அளவு 1 மாத கால பயண தொலைதூர பரப்பளவை கொண்டதாகும். அதன் நீர் பாலை விட வெண்மையானது. அதன் நீர் வெள்ளியை விட வெண்மையானது. அதன் சுவை தேனை விட இனிப்பானது. அதன் மனம் கஸ்தூரியை விட நறுமணம் வாய்ந்தது. ஹவுலுல் கௌசர் நீர் பனிக்கட்டியை விட குளிர்ச்சியானது. அதன் பாத்திரங்கள் விண்மீன்களின் எண்ணிக்கையை விட அதிகமானவை. ஹவுலுல் கௌசர் என்ற நதியின் இரு கரைகள் பொன்னாலானவை. நீர் ஓடும் இடம் முத்துக்களாலும் மாணிக்கத்தாலும் ஆனவை. அதன் மண் கஸ்தூரியை விட நறுமணமுடையது. ஹவுலுல் கௌசர் என்ற நீர் தடாகத்தின் மண் கஸ்தூரியை விட நறுமணமுடையது. அந்த நீர் தடாகத்திற்கு தங்க குழாய், வெள்ளி குழாய் ஆகிய 2 குழாய்களில் இருந்து தண்ணீர் வரும். அந்த நீர் தடாகத்தில் யார் நீர் அருந்துகிறாரோ அவருக்கு அதன் பின் ஒருபோதும் தாகமே ஏற்படாது. அந்த தொட்டியின் அருகே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நின்று கொண்டு அங்கு வருபவர் அனைவருக்கும் அதிலிருந்து தண்ணீர் கொண்டுவார்கள். அந்த தடாகத்தில் நீர் அருந்தி பாய்க்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் உம்மத்திற்கு மட்டுமே உரியது. அந்த நீர் தடாகத்தில் நீர் அருந்தி பாய்க்க பல்லல்ல நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சிறப்பாக அனைவரும் பேசினார்கள்.